வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், சேமியா கிச்சடி உதிரியாக எப்படி செய்கிறது, கையில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ என்னென்ன சேர்க்குறேன், எந்த அளவு தண்ணி சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா பாதி தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, பொடியாக இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணது, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, கூடவே பச்சை மிளகா, கூடவே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் காய்கறி வந்து கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பாக்கெட்டு 180 கிராம் இருக்கும்ல, அந்த பாக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாவே போதும். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே இது கூட கொஞ்சமாக உளுந்து, இப்போ கடுகு பொரிஞ்சதும் உளுந்து கொஞ்சம் நிறம் மாறினதும் இப்போ இது கூடவே வந்து நம்ம முந்திரி பருப்பு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ லேசாக அது கலர் மாறட்டும், கொஞ்சம் கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடாமல். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் லேசாக வதக்கி விடுங்க. வதங்கிட்டு வெங்காயம் வந்து மீடியமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேணாம். இப்போ மீடியமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியுமே வந்து நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக தான் வதக்கணும். தக்காளி ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ நம்ம குழம்புக்கெல்லாம் வதக்கிற மாட்டோம், வதக்கக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை லேசாக வதக்கி விடுங்க, ரொம்ப வதங்க தேவையில்லை. இதுக்கு தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது 180 கிராம். வறுத்த சேமியாங்கிறதுனால வறுக்கலை, நீங்கள் வறுக்காத சேமியா இருந்தால் வறுத்துக்கணும். இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் டம்ளர் இருக்கும்ல, 200 மில்லி, அந்த டம்ளர்ட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க. அதிகமாக சேர்க்காதே, கரெக்டாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஸ்டவ்வை ஹையில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். அதில் போட்டிருக்க பச்சை மிளகாவோட, வெங்காயம், இஞ்சியோட இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கின பிறகு நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு 1 நிமிஷம் ஆன பிறகு தான் நம்ம சேமியாவை சேர்க்கணும். இப்போ நல்லா சேமியாவை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா சேமியா கிளறியாச்சு. இப்போ வந்து கரண்டியால் சும்மா அப்படியே மேலே அப்படியே தடவி விடுங்க. நல்லா இப்போ இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, மேலே வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இது 2ஐயும் போட்டு விடுங்க. கிண்ட வேணாம், அப்படியே வச்சுடுங்க. ஸ்டவ்வை வந்து லோவில் வச்சுடுங்க. இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா சேமியா வந்து பொழுன்னு வெந்திருக்கும். இப்போ லேசாக கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிருக்காது. நம்ம தண்ணி கரெக்டான அளவில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம லேசாக கிண்டி விட்டால் போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், பார்த்தாவே தெரியும் நல்லா பொழுன்னு இருக்குது. இப்போ 6 நாளும் உங்களுக்கு இதே மாட்டம்தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பலாம். அவ்வளோதாங்க, சுவையான சேமியா உதிரியாக செஞ்சாச்சு. பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.